ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு குறைப்பு. மத்திய ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. தமிழகத்தின் வேறு சில பள்ளிகளிலும் அடுத்தடுத்து அரங்கேறும் ஆசிரியர்களின் பாலியல் சீண்டல் நிகழ்வுகள். சேலம் அருகே மற்றொரு அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோவில் கைது. தமிழகத்திற்கு நிதியும் இல்லை, நீதியும் இல்லை. மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிப்பதாக கூறி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனை. மக்களை சந்திக்க நேரம் ஒதுக்கியும் முதலமைச்சர் கண்டுகொள்ளாதது ஏன்? நெல்லையில் அரசு விருந்தினர் மாளிகையை முற்றுகையிட்டு மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் போராட்டம். தமிழகத்தில் காவல் நிலையத்தில் கூட பாதுகாப்பு இல்லை. பெண் காவல் அதிகாரி மீது நடத்தப்பட்ட தாக்குதலை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தை கிருத்திகை நாளையொட்டி முருகன் ஆலயங்களில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். காலை முதலே கோவில்களில் திரண்டு தரிசனம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழகத்திற்கு நிதியும் இல்லை, நீதியும் இல்லை என மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு 37,907 கோடி ரூபாய் நிதி தேவைப்பட்ட போது வெறும் 276 கோடி ரூபாய் தான் மத்திய அரசு வழங்கியதாக குற்றம் சாட்டினார். வரும் நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டிலும் மத்திய அரசு நமக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய முதல்வர், மத்திய அரசு மீண்டும் மீண்டும் தமிழகத்தை வஞ்சிக்கிறது என வேதனை தெரிவித்தார். நிதி தராத மத்திய அரசை கண்டித்து தமிழக அரசு நீதிமன்றத்திற்கு சென்றதாக கூறிய முதலமைச்சர், திருநெல்வேலி அல்வா உலக புகழ்பெற்றது என்றால் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தரும் அல்வா அதைவிட புகழ்பெற்றது என்று நையாண்டி செய்தார். தமிழகத்தில் காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சிவகங்கை மாவட்டத்தில் பெண் எஸ்ஐ மீது காவல் நிலையத்தின் உள்ளேயே புகுந்து மர்ம நபர்கள் சிலர் தாக்குதல் நடத்தியிருப்பதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்த திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் குழந்தைகளுக்கு பள்ளியில் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கு பொது இடங்களில் பாதுகாப்பு இல்லை, காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பு இல்லை. இதுதான் திமுக மாடல் ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வங்கிகளின் குறுகிய கால கடனுக்காக ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. பணவியல் கொள்கை குறித்து அறிக்கை வெளியிட்ட ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா, நிதியியல் கொள்கை குழு ஒருமனதாக ரெப்போ வட்டி விகிதத்தை குறைக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி குறுகிய கால கடன்களுக்காக ரெப்போ வட்டி விகிதம் 6.5%லிருந்து 6.25%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த வட்டி விகித குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக இப்போதுதான் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. நெல்லைக்கு வந்த முதலமைச்சரை சந்திக்க நேரம் ஒதுக்கப்படாததால் அரசு விருந்தினர் மாளிகை முன்பாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள ஆய்வு மேற்கொள்வதற்காக 2 நாட்கள் பயணமாக நெல்லை வந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு 23 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்ததோடு 20 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டினார். இதனிடையே முதலமைச்சர் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க ஏற்கனவே நேரம் ஒதுக்கிய நிலையில் திடீரென அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் அரசு சுற்றுலா மாளிகை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேரம் ஒதுக்கியும் தங்களை சந்திக்க தவிர்ப்பது ஏன் என முழக்கமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சேலம் அருகே அரசு பள்ளி மாணவியை போட்டோ எடுத்து வர்ணித்ததுடன் பாலியல் தொல்லையும் கொடுத்ததாக ஆசிரியர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஈரோடு மாவட்டம் சாஸ்திரி நகரைச் சேர்ந்த சிவகுமார்
தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் அங்கு பயிலும் ஒரு மாணவியுடன் நெருக்கமாக நின்றபடி தனது செல்போனில் புகைப்படம் எடுத்து அதை காட்டி மாணவியை வர்ணித்ததோடு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்தார். இதனையடுத்து ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிவகுமார் மீது புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவகுமாரை கைது செய்து சேலம் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். தை கிருத்திகையொட்டி முருகன் ஆலயங்களில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த கொக்குப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் கோயிலில் வள்ளி தெய்வானை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்களுடன் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இதேபோல் கடலூர் அருகே விளமங்கலம் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ அமிர்த விநாயகர் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கும் மகா தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் அருகே பேரூராட்சி குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்காக விவசாயிகளை போலீசார் கைது செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சங்ககிரியை அடுத்த அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்குப்பாறையூரில் 1,54,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் குப்பை கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் கடந்த 6 மாதமாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் நேற்று குப்பை கழிவுகளை குறுக்குப்பாறையூரில் கொட்ட வந்த வாகனங்களை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 35 பேரை போலீசார் கைது செய்து அங்குள்ள சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்தனர். இந்த சம்பவம் அங்குள்ள மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருவதை கண்டித்து திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி கட்சி எம்பிக்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்கவும், இலங்கையின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து மீனவர்கள் மற்றும் அவர்களது மீன்பிடி படகுகளை விடுவிக்க வழி செய்யும் விதமாகவும் உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மீனவர் பிரச்சினை பற்றி அவையில் விவாதிக்க கோரி கனிமொழி ஏற்கனவே சபாநாயகரிடம் நோட்டீஸ் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி நிர்வாகிகள் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பள்ளியை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மணப்பாறை அருகே மணப்பாறைப்பட்டி சாலையில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பயின்ற 4ஆம் வகுப்பு மாணவிக்கு பள்ளியின் அறங்காவலரும் தாளாளருமான சுதாவின் என்பவரின் கணவர் வசந்த்குமார் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மாணவியின் பெற்றோர் உறவினர்களுடன் பள்ளிக்கு சென்று வசந்தகுமாருக்கு தர்ம அடி கொடுத்தனர். மேலும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பள்ளி முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதோடு பள்ளிக்குள் புகுந்து பொருட்களை நொறுக்கினர். பள்ளியின் தாளாளர், நிர்வாகிகள், முதல்வர் உள்ளிட்ட அனைவரையும் கைது செய்ய கோரி திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதையடுத்து 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமியை போலீசார் தேடி வருகின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் விவரங்களை அளிப்பதில் தேர்தல் ஆணையம் காலதாமதம் செய்வதாக குற்றம் சாட்டி வாயில் கருப்பு துணி அணிந்து பத்திரிகையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் முடிந்து 24 மணி நேரம் கடந்தும் வாக்குப்பதிவு குறித்த விவரங்கள் வழங்க மறுப்பதுடன் காலதாமதம் ஏற்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். ஆரம்பம் முதலே செய்தியாளர்களை அலட்சிய போக்குடனும் அவமரியாதையாகவும் நடத்தும் மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுன்கராவை கண்டித்தும், தேர்தல் அலுவலர் ஸ்ரீகாந்த் ஆகியோரின் ஜனநாயக விரோத போக்கை கண்டித்தும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாயில் கருப்பு துணி கட்டி பத்திரிகையாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஈரோடு மாவட்ட பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் கூட்டமைப்பினர் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான தகவல்களை பெறுவது தொடர்ந்து சிரமம் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.